வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். திமுகவை வீழ்த்தே மாபெரும் மக்கள் சக்தியான தாவேகாவில் மட்டும்தான் முடியும். தமிழக அரசியலில் தாவேகா ஒரு விசில் பிளேயர் என 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் பரபரப்பு பேச்சு. மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ள பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்பனை செய்யும் நடவடிக்கை திட்டமிட்டபடி தொடரும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். பங்கு சந்தையில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 11 லட்சம் கோடி இழப்பு. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வாக்கு விழாது என்பதை தெளிவாக்க தெரிந்தே மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள். தமிழக அமைச்சர் ரகுபதி அறிக்கை. இந்தியாவை உலகளாவிய மருந்து உற்பத்தி மையமாக ரூபாய் 10,000 கோடி ஒதுக்கீடு மத்திய பட்ஜெட் 2026 அறிவிப்பு. இந்தியாவுக்கு 4 சீனா டாங்குகள் நுழைந்ததாக ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டில் மக்களவையில் கடும் அமளி. அரசு வீட்டு வசதி திட்டத்தில் நிலம் ஒதுக்கியதில் நடந்த முறைகேடு வழக்கில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து டாக்கா நீதிமன்றம் தீர்ப்பு. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நாட்டிய உயரிய சிவிலியன் விருது என பாரத ரத்னா வழங்க வேண்டும் என மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தனபாலன் கோரிக்கை. திருமணம் திரைப்படம் தேர்வாகாமல் போனது தேர்வுக்குழுவின் நுண்ணிய பார்வையை அற்ற தன்மையை காட்டுகிறது. இயக்குனர் சேரன் விமர்சனம். 125 நாள் வேலை திட்டத்திற்கு 95,692 கோடியே 32 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு மத்திய பட்ஜெட்டில் விபிஜி ராம்ஜி பெயர் இடம்பெறவில்லை. அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராஜாவை சந்தித்து நலம் விசாரித்தார் நடிகர் ரஜினிகாந்த். திராவிட இயக்கத்திற்கும் பொது உடைமை இயக்கத்துக்குமான நட்பு தேர்தல் அரசியலை கடந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.